ஹாய் காய்ஸ், குட் நைட். என்னடா குட் நைட் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? பாருங்கள், டைம் வந்துட்டு 11 o'clock ஆச்சு. இது பார்த்துட்டிங்கன்னா எஸ்டர்டே நைட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். உங்கள் வீட்டிலலாம் குட்டீஸுங்கெல்லாம் எப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 11 months ஆச்சு. பகலில் ஒரு டைம் தான் தூங்குவா பாப்பா. நைட்டில் எப்படியும் 11 o'clock 12 o'clock ஆகிடுது. இப்படியே தான் 12 o'clock வரைக்கும் விளையாடிட்டே தான் இருப்பாள். அதாவது 11 o'clock வந்துட்டு பார்த்திங்கன்னா அவள் அதிகமாக 11 o'clock தான் இப்போ தூங்குறா. இந்த 11 months ஸ்டார்ட் ஆனதுலேருந்தேனும் அதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் சீக்கிரம் தூங்கிடுவா. நல்லா பாப்பா நடக்க ஆரம்பிச்சிட்டா. உங்கள் பாப்பாங்களாம் எப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், அந்த வண்டி என்ன பாடுபடுத்துவான்னு சொல்லிட்டு. நல்லாவே நடப்பா தனியாகவே, இருந்தாலும் அந்த வண்டியை பிடிச்சி நடக்கிறேன்ற பேரில் நைட்டு அவ்வளோ நேரம் தூங்காமல் அந்த வண்டியை பிடிச்சி நடந்துட்டு தூக்கம் வராமல் அவள் அப்படி பண்ணிகிட்ருக்கா. நீங்களே பாருங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க. இதில் பாருங்கள், வண்டியை வந்துட்டு ரிப்பேர் பார்த்துட்ருக்காங்க. அங்கே ஏதோ வந்துட்டு அந்த இது வந்து பின்னாடி இதாகிக்கிச்சின்னு சொல்லிட்டு ரிப்பேர் பார்க்குறாங்க. இப்போ நான் செம்மையாக சிரிச்சிருந்துருப்பேன், கீழே விழுந்துட்டான். பார்க்கலாம். இது வந்து இன்றைக்கி நைட்டு. இப்போ நான் வந்து வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், ட்ரெஸ்ஸிங் டேபிள் அவளுக்கு இப்போ எட்ட ஆரம்பிச்சிச்சு. 2வது நடக்க ஆரம்பிச்சிட்டா. ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கீழே இருந்த திங்ஸ் ஃபுல்லாக நான் தூக்கி மேலே வச்சிட்டேன். இவளுக்கு இந்த ட்ரா வந்து நல்லா திறக்க ஆரம்பிச்சிட்டா. இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ட்ரா வந்துட்டு கையை வச்சு மாட்டிக்கும். அதனால் இப்போ வந்து எப்படி ஒரு ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கான்னா, இப்படி முன்னாடி அந்த ட்ராவை பிடிச்சி இழுத்துட்டு சைடில் நின்றுக்கிட்டோன்னா உள்ளே வந்து சிக்காதில்ல, அந்த மாதிரி வந்து ஐடியா பண்ணிவிட்டு சைடில் வந்து நின்றுக்குவா. உள்ளே இருக்க திங்ஸை பூரா எடுத்து அங்கே பாருங்கள், பவுட்ரு டப்பா, எண்ணெய் டப்பா எல்லாமே கீழே கிடக்கு. அது போக இன்னும் நிறைய திங்ஸ் அவள் எப்படி போட்டிருக்கான்றது வந்து பின்னாடி நீங்கள் பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் இவளோட அட்ராசிட்டி என்னன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இதில் பாருங்கள், இப்போ ஃபைனலாகவே பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷு அப்புறம் லிப்ஸ்டிக்கு இது ரெண்டுமே வந்துட்டு அதுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வருவாள். பாருங்க, 10:21 ஆச்சு. ஆனால் இன்னும் இந்த மேடம் வந்து தூங்கலை. அவள் கையில் பாருங்கள் என்ன இருக்குதுன்னு சொல்லி நான் ஜூம் பண்ணியிருக்கேன். நெயில் பாலிஷ் எடுத்துருக்காளா, அதுக்கப்புறம் ஒரு லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு வருவா பாருங்கள் கையில். அது வந்து மிஸ் பண்ணிட்டாங்களாம்மா மேடம். போய் இன்னொரு தடவை போய் அந்த லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு அகெயின் வருவாங்க. அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஒரு திங்ஸ் அவளுக்கு எட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே எடுத்து கீழே போட்டு ஃபைனலாக நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பாருங்கள், என்னென்ன திங்ஸ் எடுத்திருக்கா, எங்கெல்லாம் போட்டு வச்சுருக்கா அப்படின்றத மறந்துடாமல் பாருங்கள். அப்போ கொஞ்சம் கேசிமா வெரி குட். வாங்க, நான் சொன்னாங்களே அந்த லிப்ஸ்டிக்கும் அந்த நெயில் பாலிஷும் எடுத்துகிட்டு வரா பாருங்கள். அது கீழே விழுந்துருச்சு, அதையும் எடுத்துகிட்டு வரா. எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுப்பா. இந்த இடத்துல நான் அவங்க அப்பாவை கேப்சர் பண்ணல, அவங்க அப்பா கிட்ட கொடுப்பா. 2வது பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், அந்த லிப்ஸ்டிக்கை வாயில் வைக்கிறா. அதை நான் பிடுங்கிட்டேன். இங்கே பாருங்கள், ஃபேனை கீழே தள்ளி விட்டுருக்கா. அவள் விளையாட்டு ஜாமான் ஃபுல்லாக கீழே போட்டு வச்சுட்டு அடுத்து இந்த சைடு ட்ரா ஓப்பன் பண்ணிட்டா. அந்த ட்ரா ஓப்பன் பண்ணி அதுலேருந்து பர்ஸ் எல்லாம் எடுத்து கீழே போட்டு டைம் பார்த்திங்கன்னா 11 o'clock ஆகிடுச்சு. 11 o'clock ஆகியும் கூட இன்னும் அவள் தூங்கலை. இப்போவும் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் அவள் தூங்கலை. நடந்துட்டு அவங்க அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த vlog எப்படி இருக்குன்னு சொல்லி மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் பேபிஸ்லாம் எப்படின்னு சொல்லி மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாட்டா, பாய், குட் நைட், டேக் கேர். If you find the one, you should never give her up. I
think it's the way life changes when in love, yeah. I surround my soul with the positivity. That's why I don't worry about the things that I don't see, yeah. These days I don't worry about much. I think we should have some more fun. I still dream about the days when we were young.